தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ, நம்ம கடைகள்லேருந்து வாங்கக்கூடிய சிறுகிழங்கை பயன்படுத்தி நம்ம வீட்டிலேயே நம்ம எப்படி சிறுகிழங்கு செடி வளர்க்கிறது, அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதே மாதிரி பல வகையான கார்டனிங் வீடியோஸ் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் கார்டனிங், மரம், செடி வளர்ப்பு அப்படி இருக்கும், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்கும் போது நமக்கு கிடைக்கும். திருநெல்வேலி சைடில் இது சிறுகிழங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிறுகிழங்கு அப்படிங்கிறது நான் இமேஜில் இன்னொரு கிழங்கு காமிச்சிருக்கேன்ல, அதில் சின்ன சைஸில் இருக்கும், அதுதான் சிறுகிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் இருக்கலாம். உங்கள் ஊரில் இந்த கிழங்குக்கு என்ன பேர் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த கிழங்கை பொறுத்தவரையில் நம்ம காய்கறி வாங்கும்போது நம்ம கிடைக்கும்ல, தேவையான அளவு நம்ம கூட்டு அந்த மாதிரி வைக்கிறதுக்கு பயன்படுத்திட்டு மிச்சம் இருக்கிறது செடி வளர்க்குறதுக்கு பயன்படுத்தலாம். இது நான் 1 மாத காலம் அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் செடி வச்சுருக்கேன். அதாவது அந்த முளைகளெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் கட்டாயமாக இப்படி தான் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த கிழங்கை வாங்கிட்டு உடனே கூட நீங்கள் செடிக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மண்ணை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இது சாதாரணமாக வீட்டு பக்கத்தில் இருந்த மண் தான். இதில் எந்த ஒரு உரம் எதுவுமே நம்ம போடலை. செகண்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம உரமெல்லாம் போட்டு நம்ம வளர்க்கணும். இதுக்கு இப்போதைக்கு நம்ம உரம் தேவை கிடையாது. சின்ன குழி தோண்டி அந்த மண்ணில் வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சா போதும், நமக்கு இதில் செடி வந்துடும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வச்சுருக்கக்கூடிய இந்த கிழங்குலேருந்து நமக்கு புதிய கிழங்குகள் கிடைக்காது. ஆனால் இதில் செடி வரும். அந்த செடி நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த கிளைகளை நம்ம சும்மா ஒடிச்சு வச்சா போதும், அது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு புது புது செடியாக வரும். அதுக்கப்புறமா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கிழங்கு நமக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாளுக்கு பிறகு நான் ஷூட் பண்ணதான். அந்த இலைகள் பார்த்தீங்கன்னா சின்னதாக உங்களுக்கு வந்திருக்கு பாருங்கள். அதாவது பச்சை கலரில் தெரியுது. முதல்ல நம்ம வைக்கும்போது ஒரு மாதிரி வாடி வதங்கி சரியான ஒரு இலை மாதிரியே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலர் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் கிழங்கு அந்த மாதிரி டைரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு 4-5 நாள் இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இலைகள் வரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒரு 4-5 நாளுக்கு பிறகு நம்ம ஷூட் பண்ணது. அந்த இலைகள் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக வட்ட வடிவத்தில் வந்திருக்கு பாருங்கள். இது இன்னும் நமக்கு கொஞ்சம் பெருசாகணும். அதாவது அந்த இலைகள் எல்லாம் கொஞ்சம் கிளைகள் மாதிரி நல்லா வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அதை ஒடிச்சு வைக்கணும். நீங்கள் மாடி தோட்டத்தில் வைக்கிறீங்கன்னா க்ரோ பேக்கில் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு கீழே நிறைய இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக இதை செஞ்சுக்கலாம். அதாவது நீங்கள் பெரிய லெவலில் கூட நீங்கள் சாகுபடி நம்ம பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். நிறைய ஏக்கர் கணக்கில் கூட உங்களுக்கு நிலம் இருக்குன்னா நீங்கள் செஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய மகசூல், அதாவது நல்ல விளைச்சல் கிடைக்கக்கூடிய ஒரு கிழங்கு வகை இது. நம்ம பெரிய அளவில் இதுக்கு வேலை செய்யணும் அப்படியெல்லாம் கிடையாது. தண்ணி ஊற்றுறது கூட இந்த மாதிரி நமக்கு செடி பெருசானதுக்கு அப்புறமா ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை கூட நீங்கள் தண்ணி விட்டா போதும். உரம் கூட பெரிய அளவுக்கு நம்ம தேவை கிடையாது. இந்த கிளைகளை எல்லாம் நம்ம ஒடிச்சு வச்சா போதும். அதில் எல்லாம் நமக்கு புதிய செடிகள் வரும். அது நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த கிழங்கை பயன்படுத்தி நம்ம எப்படி செடி வளர்க்குறது அது மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.